வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். பர்சன்டேஜில் நம்ம ஃபஸ்ட் பார்ட் பார்த்துருந்தோம். அதில் இந்த 40வது கொஸ்டின் நீங்கள் டவுட் கேட்டிருந்தீங்க. இந்த 40வது கொஸ்டின் ஆக்சுவலாக ஓல்டு கொஸ்டின் தான். ஆன்சர் சியின் 9% அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஆப்ஷன் மென்ஷன் பண்ணால் உங்களுக்கு டவுட் இல்லை. அதே இது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சியின் 30%, சியின் 60%, சியின் 75% இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆன்சர் சி அப்படிங்கிறது கிடையாது. சியின் 9% அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? ஸோ சியின் 9% இல்லை. அதனால ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதை எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறப்ப கவனிங்க. ஏயின் 20%, பி. ஓகேங்களா? அப்போ என்ன சொல்லியிருக்கேன்? ஏவோட 20% அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா டிவைடட் பை 100, இந்த வேல்யூ பி. அந்த வேர்டிங்கை நீங்கள் ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணணும். ஓகே, இதை சிம்பிளை பண்ணுங்கள். நம்மளுக்கு கீழே 5ன்னு வருமா? இந்த 5 வேல்யூ மேலே மல்டிபிள் மாற்றினோம் அப்படின்னா ஏ வேல்யூ 5 டைம்ஸ் ஆஃப் பி அப்படின்னு வரும். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு. அடுத்து பியின் 40% சீன் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? ஸோ அப்போ பியோட 40% சீன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இப்போ இங்கே 2 அப்படின்னு வரும், இங்கே 5. இந்த 5 வேல்யூ இங்கே மல்டிபிளாக மாறும். அப்போது 2 டைம்ஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு 5 டைம்ஸ் ஆஃப் சின்னு இருக்கும். இதில் பியோட வேல்யூ மட்டும் 5/2 சி அப்படின்னு வரும். ஓகேங்களா? ரைட். இப்போது இவங்க அடுத்து இன்னும் நம்ம ஒரு ஸ்டெப்பு நம்ம பண்ணணும். என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பி வேல்யூ 5/2 சின்னு இருக்கா, அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ ஏ ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிற நான் சொல்கிறேன். ஏ ஈக்குவல் டு 5 டைம்ஸ் ஆஃப் 5/2 இன்ட்டு சி. அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஏவோட வேல்யூ ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 25/2 டைம்ஸ் ஆஃப் சி. இதை ஏன் ரெண்டையுமே சிக்குன்னு மாற்றணும் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிறது எதோட கம்பேர் பண்ணுறாங்க? ஆப்ஷனை பொறுத்தீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா சியோட கம்பேர் பண்ணுறாங்க. அதனால 2 வேல்யூமே நான் சிக்கு மாற்றிக்கிறேன். ஏன் ஏ வேல்யூ பி வேல்யூங்கிற சிக்கு மாற்றினேங்கிறது இங்கே புரியும். நம்ம எதில் சப்ஸ்டிட் பண்ணணும்? ஏ ப்ளஸ் பியோட 60% நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போது ஏ ப்ளஸ் பி ஆஃப் 60%. ஓகே, அப்போது 60/100. இந்த வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சா இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? அப்போ ஏன் இங்கே வந்துட்டு இதையும் ஏ வேல்யூ சியோட கம்பேர் பண்ணியிருக்கு, பி வேல்யூ சியோட கம்பேர் பண்ணியிருக்கு. இப்போ ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ 25/2 டைம்ஸ் ஆஃப் சி ப்ளஸ் பியோட வேல்யூ 5/2 டைம்ஸ் ஆஃப் சி இன்ட்டு 60/100. ஓகேங்களா? ரைட். ஸோ இதெல்லாம் சிம்ப்ளை பண்ணுவோம். அடுத்தடுத்து என்ன நோட் பண்ணலாம்? 2ன்னு எல்சிஎம் எடுத்து அப்படின்னா மேலே 25 ப்ளஸ் 5 இன்ட்டு 60/100. அடுத்து இங்கே இந்த சைட் பார்த்தோம்னா 30ன்னு வரும். 30/2 இன்ட்டு 60/100. இதை சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 1 2 2 2 6. அப்போ 3 இன்ட்டு 3 9 அப்படின்னு வரும். அப்போ சியோட கம்பேர் பண்ணும்போது ஏ ப்ளஸ் பியோட 60%ங்கிறது 9%. ஓகேங்களா? இப்போது ஆப்ஷனை பார்க்கும்போது ஆப்ஷனில் அந்த சியின் 9%ங்கிறது கிடையாது. அதனால ஆப்ஷன் ஏ தான் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் பாருங்கள். எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஆப்ஷனுங்கிறது அவங்க கொடுத்துருக்க வேல்யூன்னு இல்லாமல் வேறு ஏதாவது இருக்கும். அப்போது எதுவும் இல்லை அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய மாடல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுலேயும் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது, பேசிக்கானதும் இருக்குது. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற மாடல் சதவீதத்தில் வந்து பின்னமாக மாற்றுறது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா பின்னத்தில் வந்து சதவீதமாக மாற்றுங்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் இன்ட் 100 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அதே இது சதவீதத்தில் வந்து பின்னமாக மாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ஒரு பர்சன்டேஜோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த பர்சன்டேஜை நம்ம 75 அந்த பர்சன்டேஜுக்கு பதிலாக டிவைடட் பை 100ன்னு போடணும். இதை சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்து இப்போ இன்கேஸ் 25ஆல் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா 3/4ன்னு வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ 3/4ங்கிறது அதற்கான சரியான ஆன்சர். அப்போ ஒரே ஒர்க் என்ன? சதவீதத்தை பின்னமாக மாற்றணும் அப்படின்னா அந்த சதவீதங்கிற சிம்பிளுக்கு பதிலாக டிவைட் பை 100ன்னு போடணும். ஓகேங்களா? ரைட். ஸோ இதிலே டிஃப்ரெண்ட்டான வேல்யூஸ்லாம் இருக்கும். இது கலப்பினத்தில் இருந்துச்சு அப்படின்னாலும் இதில் 2 ஒர்க் இருக்கும். என்ன? ஃபஸ்ட்டு ஒன், இந்த கலப்பினத்தை பின்னமாக நம்ம மாற்றணும். இப்போ 30 1/5ன்னு இருக்குது. இப்போ இங்கே 30 × 5 150 151 டிவைடட் பை 5 பர்சன்டேஜ். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஒர்க் என்ன பார்த்துருக்கோம்? ஃபஸ்ட்டு ஒர்க்கு கலப்பு பின்னத்தை பின்னமாக தான் மாற்றிருக்கோம். அடுத்து தான் அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் சதவீதத்தை பின்னமாக மாற்றுறது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? இந்த சதவீதங்கிற சிம்பிளுக்கு பதிலாக
நம்ம என்ன நோட் பண்ணணும், 151 டிவைடட் பை 5 டிவைடட் பை 100. புரியுதுங்களா? ஸோ அப்போ இதை சிம்பிளை பண்ணும்போது 151, இந்த 5 வேல்யூ இங்கே மல்டிபிளுக்கு மாறும். அப்போ 5 × 100 500. ஸோ இதுதான் ஒரு பின்னம். அப்போது 30 1/5% நம்ம ஒரு பின்னமாக நம்ம மாற்றிருக்கோம். புரியுதுங்களா? டைரெக்டாக ஒரு பர்சன்டேஜ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா டிவைடில் 100ன்னு போட்டால் வேலை முடிஞ்சிச்சு. இதை சிம்பிளை பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். அதே இது கலப்பு பின்னத்தில் இருக்குது அப்படின்னா, கலப்பு பின்னத்தில் இருக்கிறத ஃபஸ்ட்டு பின்னமாக மாற்றின ஒரு சதவீதமாக இருக்குது. ஓகேவா? பின்னமாக மாற்றின ஒரு சதவீதமாக இருக்குது. இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சதவீதத்தை மறுபடியும் நம்ம ஒரு பின்னமாக நம்ம மாற்றுறோம். புரியுதுங்களா? ஸோ இதை கொஞ்சம் கவனம் பாருங்கள். அடுத்து டெசிமலில் இருக்குது. இப்போ 0.64% இருக்குது. இதுக்கும் நம்மளுக்கு 2 ஒர்க்கு. என்ன 2 ஒர்க்கு? ஃபஸ்ட்டு 0.64% இருக்கா, இந்த டெசிமல் வேல்யூவை ஃபஸ்ட்டு நம்ம பின்னமாக மாற்றிடுறோம். எப்படி? 64 டிவைடட் பை இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது. அப்போது 100 அப்படின்னு நோட் பண்ணிடுவோம். இப்போ 64 டிவைடட் பை 100% இருக்குது. இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த சதவீதத்துக்குரியதை மறுபடியும் 64 டிவைடட் பை 100 × 100 நம்ம நோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம சிம்பிளை பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். டிவைடில் நம்ம நோட் பண்ணுறதா மறுபடியும் மல்டிபிளாக மாறிடும். ஸோ அது உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம 4ஆல் சிம்பிளை பண்ணேன் அப்படின்னா 1 1 4 4 பேலன்ஸ் 2 24னா 6 நாங்கள் 24, இங்கே 25ன்னு வரும். அடுத்து மறுபடியும் 4ஆல் சிம்பிளை பண்ணோம், 4 நாங்கள் 16, இது 25 4 100. ஓகேங்களா? இப்போ ஃபைனல் ஆன்சர் மேலே 4ங்கிறத நம்ம நோட் பண்ணிட்டோம். கீழே 25 × 25 625. அப்போ 4/625ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? ஸோ இந்த மாதிரி 3 கேட்டகரியிலையுமே நம்ம கரெக்டாக அதோட வேல்யூ எப்படி பின்னமாக மாற்றுறோம் அப்படிங்கிறது இந்த சிம்பிளான ஒரு மெத்தட்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுது அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக நம்ம இந்த ஓல்டு புக்லேயே சைடில் சோர்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. தேர்ட் டேர்ம்லலாம் பர்சன்டேஜ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை 1 by 1 பார்த்து பேசிக்ஸில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி மாடல் தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னும் நிறையா டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸ்லாம் இருக்குது. நம்ம 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் கவனிங்க. 10% 5இன் 10% மற்றும் 10இன் 5% ஆகியவற்றின் கூடுதல் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம் பாருங்கள். இப்போ 5ல் 10% என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 5ல் 10% அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சா வேலை முடிஞ்சா, அப்போ 0.5 தான் இந்த 5இன் 10%. அடுத்து 10இன் 5% கேட்குறாங்களா, அப்போ ஒரு வேல்யூ இருக்குது, அதை ஒரு டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சோம் அப்படின்னா 10% நான் சொல்லியிருக்கேன், அதில் பாதி தான். அப்போ அங்கேயும் என்ன, 1ல் பாதி 0.5. அப்போது 0.5 + 0.5னா 1 அப்படிங்கிற ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், இதே ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது இந்த 69வது கொஸ்டினை கவனிங்க. பின்வருவனவற்றில் எது உயர்ந்த சதவீதம் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அப்போது இதில் 4 ஆப்ஷனுமே நம்ம செக் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கொடுத்துருக்க வேல்யூ எல்லாமே பின்னத்தில் இருக்குது. ஸோ பின்னத்தை நம்ம சதவீதமாக நம்ம மாற்றணும். அப்போ சதவீதம் மாற்றணும் அப்படின்னா × 100 அப்படின்னு நம்ம போட்டுறணும். எல்லாத்துக்குமே × 100 அப்படின்னு மாற்றணும்னா அதை சதவீதமாக மாற்றுறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணணும், இதை சிம்பிளை பண்ணணும். சிம்பிளை பண்ணும்போது கவனிங்க. ஸோ இந்த 0 கேன்சல் பண்ணிடுறேன். அடுத்து இன்கேஸ் நான் 2ஆல் சிம்பிளை பண்ணேன் அப்படின்னா இங்கே 2 4 பேலன்ஸ் 1 14 27ன்னு வரும். இங்கே மேலே இருக்க வேல்யூ சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 1 3 3 1 2 பேலன்ஸ் 1. அடுத்தது 18ங்கிற போது 9ன்னு வரும், 192. மறுபடியும் 3ஆல் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 9ங்கிற வரும். இங்கே 6 3 18 பேலன்ஸ் 1 4. ஓகே, 4 12. அடுத்தது இப்போ இங்கே 640ங்கிற இருக்குது, இங்கே 64 இருக்குது, இங்கே 10 இருக்குது. அப்போ 640 டிவைடட் பை 9. ஸோ இது சிம்பிளை பண்ணுங்கள். 7 9 63 பேலன்ஸ் 1 10ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ 10ல் ஒரே ஒரு 9 இருக்குது, மறுபடியும் 1ன்னு வரும். அப்போ இங்கே 1 1 போய்கிட்டே இருக்கும். ஓகே, அப்போ 71.11% அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இப்போ ஆப்ஷன் பி கவனிச்சோம் அப்படின்னா கீழே இருக்க 2 0வும் மேலே இருக்க 2 0 கேன்சல் ஆயிரும். மீதி 5ஆல் தான் நம்ம சிம்பிளை பண்ணணும். அப்போது 8 5 40 பேலன்ஸ் 2 25ங்கிற போது 5 × 5 25. அப்போ 85%. அடுத்தது இப்போ இங்கேயும் கீழே பார்த்தோன்னா 2 0, அடுத்ததுல 2 0 இருக்குது. இப்போ கேன்சல் பண்ணும்போது 7ஆல் சிம்பிளை பண்ணலாம். 1 7
8 56 பேலன்ஸ் 1 10 தான் இருக்குது, 10ங்கிற போது 1. ஓகே, அடுத்தது மறுபடியும் 10 இருக்குது, அது 1. அதுக்கு அடுத்தது அப்படியே போயிட்டு அப்போ 81 புள்ளி அப்படிங்கிறத இப்போ நீங்கள் என்னென்னா 81ஓடய கூட நிப்பாட்டிக்கலாம். ஏன்னா 85 பெரிய வேல்யூ இருக்குது, அதனால் நம்ம 81 மறுபடியும் பாயிண்டில் கண்டுபிடிச்சி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததில் கவனிங்க. ஸோ இந்த ஜீரோ நான் கேன்சல் பண்ணிடுறேன். அடுத்து இன்கேஸ் 6ஆல் சிம்ப்ளை பண்ணேன் அப்படின்னா இங்கே 11ன்னு வரும், இங்கே 6 8 40, அப்போ 80ன்னு வரும். அப்போ 800 / 11. இப்போ இதில் 80ல் பார்த்தோம் அப்படின்னா 7 11 இருக்குது, 77. பேலன்ஸ் 30, 30ல் 2 தான் இருக்குது. அப்போ 72 புள்ளி அப்படிங்கிற மாதிரி போயிடும். அப்போ 72 தான் இதோட பர்சன்டேஜ், முழுமையான பர்சன்டேஜ். அப்போ இதுலேருந்தே தெரியுது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா 4 ஆப்ஷனுமே நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதில் ஒன்று மட்டும் நம்ம பார்த்துட்டு அதுதான் கரெக்டான ஆன்சர் நம்ம செக் பண்ண முடியாது. ஓகேங்களா, ரைட். ஸோ இந்த கொஸ்டினை இது மாதிரி சால்வ் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 72வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு பின்னத்தின் தொகுதியை 25%, பகுதியை 10% அதிகரித்தால் அந்த பின்னம் 2/5 மாறுகிறது எனில் அந்த பின்னத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் ஒரிஜினல் பின்னம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ பின்னம் இருந்தது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு பின்னம் அப்படின்னா மேலே ஒரு நம்பர் இருக்கும், கீழே ஒரு நம்பர் இருக்கும். அதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், x/yன்னு எடுத்துக்கிறோம். வேறு வேறு தான் நம்பர் இருக்கலாம், சேம் நம்பர் இருக்காது. ஸோ அதனால் x/yன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது இவங்க அந்த பின்னத்தில் ஒரிஜினல் வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்துக்கோம், 100% இருந்திருக்கும். ஓகே, அதோட பழைய பின்னத்தோட ஒரிஜினல் வேல்யூ பகுதியும் தொகுதியும் மேலே இருக்கிறது தொகுதி. ஓகே, தொப்பி அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, ஸோ தொப்பி மேலே தான் நம்ம போடுவோம், கீழே இருக்கிறது பகுதி அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ அவங்க சொல்லியிருக்க என்ன, ஒரு பின்னத்தின் தொகுதியை 25% அதிகரிச்சிருக்காங்க, பகுதியை 10% அதிகரிச்சிருக்காங்க. அப்போது ஏற்கனவே 100% இருந்தது, இப்போ 25 அதிகரித்ததுனால 125% அப்படின்னு மாறி இருக்கும். ஓகே, இது எக்ஸோட வேல்யூ, அதாவது தொகுதியோட வேல்யூ. அதே இது பகுதியில் 10% ஏற்கனவே 100% இருந்திருக்கு, இப்போ 10% அதிகரிச்சுன்னா 110%. இதுதான் ஒய்யோட வேல்யூ. இந்த சேஞ்ச் ஆனதுனால ஒரு பின்னம் என்னவா மாறி இருக்கு, 2/5 மாறி இருக்கு. ஓகே, அப்போ மாறின வேல்யூ நம்ம ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு நோட் பண்ணணும். இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ பர்சன்டேஜுங்கிறது நம்மளுக்கு தேவையில்லை, ஸோ அதை சிம்பிளை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 5ஆல் சிம்பிளை பண்ணேன் அப்படின்னா இங்கே 22ன்னு வரும், இங்கே 2 அடுத்து 5 25ன்னு வரும். இதுக்கு மேலே நம்ம சிம்பிளை பண்ண முடியாது, அப்போ டேரெக்டாக மல்டிபிள் பண்ணிடலாம். 22 அந்த சைடு மேலே மாறும், 22 மல்டிபிளாக மாறும். இந்த 25 கீழே இன்ட்டு 25 அப்படின்னு மாறும். ஓகேங்களா, ரைட். அப்போது 2 × 22 44, 5 × 25 125. அப்போ 44 / 125 அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். புரியுதுங்களா, ரைட். இதே மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு 98வது கொஸ்டினுமே இருக்கும், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 98வது கொஸ்டின் நான் காமிச்சிட்றேன், நீங்கள் பாருங்கள். இந்த கொஸ்டின் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 73வது கொஸ்டின் கவனிங்க. எக்ஸின் ஒய் சதவீதம் 50 எனவும் ஒய்யின் இசட் சதவீதம் 25 எனில் எக்ஸுக்கும் இசட்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மாடலெல்லாம் பர்சன்டேஜில் அடிக்கடி எதிர்பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தான், ஒரு வேர்டை எப்படி நீங்கள் ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸின் ஒய் சதவீதம், அப்போ எக்ஸோட ஒய் சதவீதம், அப்போ ஒய் சதவீதம்னா y/100. இந்த வேல்யூ தான் அவங்க 50 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒய்யின் இசட் சதவீதம், ஒய்யின் இசட் சதவீதம் அவங்க என்னென்னு சொல்லியிருக்காங்க, 25ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, எக்ஸுக்கும் இசட்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன, தொடர்பு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதிலேருந்து நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன், இப்போ y/100 மட்டும் இந்த சைடு வச்சிடுறேன், எக்ஸ் வேல்யூ ஈக்குவல் அந்த சைடு கொண்டு போனோம்னா 50 / xன்னு இருக்கும். இது ஒரு ஈக்குவேஷன். அடுத்தது இங்கே அதே போல் y/100ங்கிற மட்டும் வச்சிடுறேன், இசட் வேல்யூ ஈக்குவல் அந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ 25/zங்கிறது இருக்குது. இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ரெண்டுலேயுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்குது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் அப்படின்னா நம்ம ரைட் ஹேண்ட் சைடே ஈக்குவேட் பண்ணிடலாம். ஏன், அப்போ ஈக்குவேட் பண்ணும்போது தான் இது ரெண்டுக்கான தொடர்பு கிடைக்கும், எக்ஸுக்கும் இசட்டுக்கும். அப்போது 50/x = 25/z. இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். 25ஆல் சிம்பிளை பண்ணால் இங்கே 1ன்னு வரும், இங்கே 2 டைம்ஸ்னு வரும். இப்போது 2/x 1/zன்னு இருக்குது. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா, அப்போது 2zன்னு இருக்கும், எக்ஸ்ன்னு மாறிடும். ஓகேவா, அப்போது எக்ஸோட வேல்யூ 2 டைம்ஸ் ஆஃப் இசட்டுக்கு சமம். இதுதான் எக்ஸுக்கும் இசட்டுக்கு உள்ள ரிலேஷன். அங்கே எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி மாடலில் ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து நம்ம கண்டுபிடிக்கிற வேண்டிய அந்த ஃபைனல் ரிசல்ட்டை நம்ம மாடிஃபை பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
இந்த கொஸ்டின் கவனிங்க. ஸோ இந்த மாடலில் இது கடைசி கொஸ்டினாக பார்க்கலாம். ஸோ மற்றெல்லாம் ரொம்ப சிம்பிளானது தான். இந்த கொஸ்டினை நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒய்யின் எக்ஸ் சதவீதமானது இசட்டுக்கு சமம் எனில் எக்ஸ் என்பது இசட்டில் எத்தனை சதவீதம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணுறோம், இந்த ஒய்யின் எக்ஸ் சதவீதம், அப்போது ஒய்யோட எக்ஸ் சதவீதம் இசட்டுக்கு சமம். ஓகேவா? அடுத்து இப்போ இதில் இருந்து என்ன கேட்குறாங்க, எக்ஸ் என்பது இசட்டில் எத்தனை சதவீதம் கேட்குறாங்களா. இப்போ இதில் வந்து எக்ஸை மட்டும் நம்ம ஒரு சைடு வச்சிட்டோம் அப்படின்னா 100 டிவைடட் பை ஒய் இன்ட்டு இசட் அப்படின்னு இருக்கும். இது எக்ஸ் வேல்யூ. இப்போ இந்த எக்ஸை இசட்டில் எத்தனை சதவீதம் கேட்குறாங்களா. ஸோ அப்போ இங்கே நோட் பண்ணுறது என்ன அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ நான் நோட் பண்ணிடுறேன். இசட்டில் எத்தனை சதவீதங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 100 டிவைடட் பை ஒய் இன்ட்டு இசட்னு இருக்குது. இப்போ ஒரு வேல்யூ, ஒரு பின்ன வேல்யூலேருந்து எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம், இன்ட்டு 100 நம்ம பண்ணுவோமா, அதான் பண்ணுறோம். எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு இன்ட்டு 100, அது சதவீதம் மாற்றுறதுக்கு இன்ட்டு 100 போடுறோம். அப்போ 100 இன்ட்டு 100 ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் இன்ட்டு இசட் அப்படின்னு இருக்கும். இப்போ இதில் இருந்தே தெரிஞ்சுக்கோங்க, இசட்டோட எக்ஸோட வேல்யூங்கிறது 100 ஸ்கொயர் டிவைட் பை ஒய்க்கு சமம். அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜில் வேல்யூஸ் எதுவும் கொடுக்காம இந்த எக்ஸ் ஒய் இசட் இந்த கான்செப்ட்லேயே ஒரு சில கொஸ்டின் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நல்லா தெளிவாக அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த மாடலில் இருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்த மாடல் பார்க்கலாம். ஸோ இந்த மாடல் என்ன மாடல், சதவீதம் அதிகரித்தல் குறைதல் இந்த மாதிரி கான்செப்டில் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 78வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 10 வருடங்களில் 1,75,000 2,62,500 உயர்ந்தால் அந்நகரத்தின் ஓராண்டு சராசரி அதிகரிப்பு சதவீதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஸோ இந்த இதில் ரொம்ப பேசிக்கானது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரிஜினல் வேல்யூ, அதாவது ஸ்டார்டிங்கில் இருந்தது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்டார்டிங்கில் இருந்த வேல்யூ 1,75,000, அதிலிருந்து உயர்ந்திருக்குது அப்படிங்கிறது மொத்த வேல்யூ. ஓகேவா? இதில் வந்து எவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ மைனஸ் பண்ணணுமா, 2,62,500 1,75,000 இதை நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ 0 0 அடுத்து 5ன்னு வரும். இங்கே 12ல் 5 போனுச்சுன்னா 7ன்னு வரும். அடுத்தது இங்கே 5 தான் இருக்குது. இப்போ ஒன்று இங்கே மாற்றணும் அப்படின்னா 15ல் 7 போனுச்சுன்னா பேலன்ஸ் 8. அப்போது 87,500 அதிகரிச்சிருக்கு. ஓகேவா? ஒரிஜினல் வேல்யூ என்ன, அதாவது ஸ்டார்டிங்கில் இருந்தது 1,75,000. இப்போ சதவீதமாக கேட்குறாங்க அப்படின்னா இன்ட்டு 100, அதிகரித்த சதவீதங்கிறதுனால இன்ட்டு 100. ஸோ இதை சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த 2 0 இங்கே இருக்க 2 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இந்த 1 0 இங்கே இருக்க 1 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது 5ஆல் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா 3 5 பேலன்ஸ் 2 25, அப்போ 5 டைம்ஸ் வரும். இங்கே ஒரு 5 பேலன்ஸ் 3 37 அப்படின்னா 7 டைம்ஸ் வரும் 35. அடுத்து மறுபடியும் 2ன்னு இருக்குது 25 அப்படின்னா 5 டைம்ஸ் வரும். அடுத்தது 5ஆல் நம்ம சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 7ன்னு வரும். இங்கே 3 15 பேலன்ஸ் 2 5 35. அப்போ இங்கே ஃபைனலாக 35 × 10 350 டிவைடட் பை 7. ஸோ சிம்ப்ளை பண்ணுங்கள். சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 50 அப்படிங்கிறது இருக்கும். இங்கே 50 அப்படிங்கிற கிடைக்கும். இந்த 50லேருந்து இதோட நீங்கள் முடிச்சிருக்கோம். ஒருவேளை ஆப்ஷனில் 50% இருந்துச்சானா அவசரப்பட்டு இதை நீங்கள் சூஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்ததான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அப்போ மொத்தத்துக்கு 50% அதிகரிச்சிருக்கு. ஏன்னா இங்கே என்ன 10 வருடங்கள்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 10 வருடங்களில் தான் இந்த 10 வருடங்களில் தான் இந்த 50% கூடியிருக்கு. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, ஓராண்டு சராசரி அதிகரிப்பு. அப்போது 10 வருஷத்தில் 50%னா ஒரு வருஷத்தில் அப்போ டிவைடட் பை 10, இந்த வேல்யூ நம்ம 10 மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா 5% கிடைக்குமா. ஸோ 5%ங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நம்ம கிடச்சிருக்க வேல்யூ 50%. அந்த 50%ங்கிறது 10 வருஷத்துக்கான அதிகரிப்பு. அவங்க கேட்குறது ஒரு ஆண்டுக்கானது. அப்போது நம்ம அந்த டிவைடட் பை 10 மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 80வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு நபரின் ஊதியம் 10% குறைக்கப்பட்டது. குறைக்கப்பட்ட ஊதியத்தை முதலில் வாங்கிய ஊதியத்திற்கு சமமாக உயர்த்துவதற்கு ஊதியத்தில் எத்தனை விழுக்காடு உயர்த்தப்பட வேண்டும்? ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் நான் கரெக்டாக யோசித்து ஆன்சர் பண்ணணும். ஃபஸ்ட்டு அவருக்கு என்ன நடந்திருக்கு, ஊதியம் 10% குறைஞ்சிருக்கு. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறோம், இதில் ஸ்டார்டிங்கில் 100 ரூபான்னு இருந்துச்சு அப்படின்னா 10% குறைஞ்சிருச்சு.
அடுத்து குறைக்கப்பட்ட ஊதியத்தை முதலில் வாங்கிய, இப்போ 10% குறைஞ்சிருச்சு அப்படின்னா இதில் 10 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 90 தான் இருக்கும். ஓகேவா? 10% குறைச்சதுனால 90 இருக்கும். முதலில் வாங்கிய ஊதியத்துக்கு சமமாக உயர்த்துவதற்கு அப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணணும், 90லேருந்தே அவங்களுக்கு மறுபடியும் 100 ரூபாயே கிடைக்கணும். அப்போ எத்தனை விழுக்காடு உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் மறுபடியும் 10% ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணிடக்கூடாது. எப்படி மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு பாருங்கள். இப்போ 90ல் 10% தான் 9 தான் வரும். ஓகேவா? அப்போ 90 + 9 99 தான், நம்மளுக்கு 100 வர கிடையாது. புரியுதா? இதில் இருந்தே நீங்கள் அந்த கொஸ்டினை நீங்கள் இதே கொடுத்துருக்க வேல்யூலேருந்து நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஆன்சர் வராதுங்கிற தெரிஞ்சுக்கணும். இப்போ தான் நம்ம கரெக்டாக ஒரிஜினல் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற பார்க்கலாம். இப்போ இதில் ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வந்துருச்சு? 10 ரூபா குறைஞ்சிருக்கா? அப்போ எவ்வளோ 10 ரூபா குறைஞ்சிருக்குங்கிற மேலே நோட் பண்ணிடுறோம். அவர் இப்போதைக்கு வாங்கிட்டு இருக்கிறது 90 ரூபா. ஓகேவா? இதிலேருந்து நம்ம பர்சன்டேஜாக மாற்றினோம்னா ஒரிஜினல் பர்சன்டேஜ் எவ்வளவு உயர்த்தணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கிட்டேன். அதில் அவருக்கு 10% குறைஞ்சிருச்சு. ஓகேவா? 10% வேறு, வேல்யூங்கிறது வேறு. நீங்கள் ரெண்டையும் ஒன்றா கம்பேர் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? இப்போது இந்த 10% குறைஞ்சதுனால அவருக்கு 10 ரூபா மைனஸ் ஆகிட்டு 90 ரூபா தான் இப்போ வாங்கிட்டு இருக்காரு. அவருக்கு மறுபடியும் பழைய அந்த 100 ரூபாயே வாங்கணும் அப்படின்னா எத்தனை சதவீதம் உயர்த்தணும் அப்படிங்கிறத இங்கே கொஸ்டின் கேட்குறாங்க. நீங்கள் இதே 10% நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 9 வரும். அப்போ 99 வரும். அந்த 1 ரூபா இருக்காது, வாழைப்பழக்காத மாதிரி ஆகி போயிடும். ஓகேவா? ரைட். இப்போது இந்த இதில் நீங்கள் 100 × 100ன்னு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ இங்கே 9 அப்படின்னு போடுறேன். 10 × 10 100 /9. இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். இப்போ இதில் கவனிங்க, 10ல் ஒரே ஒரு 9 இருக்குது, பேலன்ஸ் 1 இருக்கும். மறுபடியும் 10, அப்போது அங்கே ஒரே ஒரு 9 இருக்கும், பேலன்ஸ் 1 இருக்கும். அப்போ 11 /9. ஓகேவா? 11 1 /9 பர்சன்டேஜுங்கிறது தான் அவர் பழைய ஊதியம் வாங்குறதுக்கு உயர்த்தப்பட வேண்டிய பர்சன்டேஜ். அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? கரெக்டாக அந்த கொஸ்டின் இங்கே இதே இதிலே உங்களுக்கு வேல்யூஸ் வச்சும் மென்ஷன் பண்ணலாம். அதனால் அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 86வது கொஸ்டின் கவனிங்க. ஏயின் ஊதியம் பியின் ஊதியத்தை விட 20% குறைவாக இருந்தால் பியின் ஊதியம் ஏயின் ஊதியத்தை விட எவ்வளோ விழுக்காடு அதிகம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் இப்போ யோசிங்க அப்படின்னா இது என்ன கேள்வி? ஏயின் ஊதியம் பியின் ஊதியத்தை விட 20% குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ பி ஏன்னு பார்த்தோம்னா அந்த 20% தானே அதிகமாக இருக்க போகுது. இது என்ன கொஸ்டின்? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நோட் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? இதில் நீங்கள் கவனிங்க, நல்ல கொஸ்டின் நல்லா தெளிவாக புரியணும். ஏயின் ஊதியம் பியின் ஊதியத்தை விட 20% குறைவாக இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போது பிக்கு ஒரு வேளை 100 ரூபான்னு இருந்துச்சு அப்படின்னா ஏ வந்து 20% குறைவுங்கிற போது 80 ரூபா தான் வாங்குவார். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த பியின் ஊதியம் ஏயின் ஊதியத்தை விட எவ்வளவு விழுக்காடு அதிகம் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த 20 ரூபா அதிகமாக இருக்குல்ல, ஓகே, எதோட கம்பேர் பண்ணணும்? 80 ரூபாயோட கம்பேர் பண்ணணும். பியின் ஊதியத்தோட இங்கே ஏயின் ஊதியத்தோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த 80 ரூபாயோட கம்பேர் பண்ணணும். இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். நீங்கள் இது நல்லா தெளிவாக யோசித்துக்கணும். ஒருவேளை இதை நீங்கள் யோசிக்க முடியலை அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொஸ்டின் இருக்குது. 93வது கொஸ்டினும் இருக்குது, பார்க்கலாம். இப்போ இந்த இதில் குறைவு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டும் தானே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், குறைவுன்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா R / 100 - R, அந்த எவ்வளோ குறைஞ்சிருக்கோ அது. இப்போ பர்சன்டேஜ் தானே கேட்குறாங்க, × 100. இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? R வேல்யூ என்ன? 20% குறைஞ்சு மென்ஷன் பண்ணிட்டாங்களா? அடுத்து இங்கே 100ல் அந்த 20 குறைச்சோம் அப்படின்னா 80ன்னு கிடைக்கும், × 100. புரியுதுங்களா? இதை சிம்பிளை பண்ணுங்கள். 20% வராது, வேறு ஏதாவது வரும். 4ன்னு வருமா? அடுத்து இங்கே 25. அப்போ 25%ங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ 20 குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 20 தானே அதிகமாக இருக்க போகுது அப்படின்னு யோசிச்சிடக்கூடாது. புரியுங்களா? ஸோ அப்போது இந்த ஃபார்முலாவை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. குறைவு அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ சிம்பிளான கான்செப்ட் தான். குறைவு அப்படின்னு சொன்னாங்கன்னா R / 100 - R. அதே இது அதிகம் அப்படின்னு சொன்னாங்கன்னா R / 100 + R அப்படிங்கிற நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 93வது கொஸ்டின் கவனிங்க. இந்த கொஸ்டின் கவனிங்க. பியின் வருமானம் கியூஐ காட்டிலும் 25% அதிகம் எனில் கியூயின் வருமானம் பிஐ காட்டிலும் எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ 25 அதிகம்னா 25 குறைவு அப்படிங்கிற மென்ஷன் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே கவனிங்க, அதிகம் மென்ஷன் பண்ணிட்டாங்களா? அப்போ R / 100 + R × 100. ஓகே, ஸோ இதை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். R வேல்யூ என்ன? 25. இங்கே 25 கூட, அப்போ 25 ஆட் பண்ணோம்னா 125 × 100. ஸோ சிம்பிளை பண்ணுங்கள். இங்கே 5 டைம்ஸ்னு வரும். அடுத்து 5ஆல் சிம்பிளை பண்ணால் 20. அப்போ 20% அதிகம்.
புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி மாடல்லையும் கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு கான்செப்ட் தான், ஒன்று அதிகம் இன்னொன்று குறைவு, ரெண்டே கம்பேர் பண்ணி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த 2 ஃபார்முலா நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் கன்ஃபியூஷன் இல்லாமல். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 88வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவரது வருமானம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது 2 கேட்டகரியில் நீங்கள் யோசிக்கலாம். அதாவது 2% கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, நல்லா அதை மைண்டில் வச்சுக்கோங்க. 2 டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜாக இருந்தது அப்படின்னா, அதாவது ஒரு இது X%, இன்னொன்று Y%, இந்த மாதிரி வச்சு ரெண்டுமே அதிகரிக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா ரெண்டுமே ப்ளஸில் நோட் பண்ணணும். X ப்ளஸ் Y ப்ளஸ் XY/100. ஓகேவா? ரெண்டுமே அதிகரித்தது அப்படின்னா இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே இது ஒன்று அதிகரித்து இன்னொன்று குறைஞ்சது அப்படின்னா எது அதிகரிக்குதோ முன்னாடி நோட் பண்ணிடுவோம், குறையிறத மைனஸில் நோட் பண்ணிடுவோம். இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் XY/100. ஓகேவா? அடுத்தது ரெண்டுமே குறைஞ்சது அப்படின்னா, ரெண்டுமே குறைஞ்சுன்னா -X -Y மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னான்னு மாறிடும், ப்ளஸ்ன்னு மாறிடும். ஸோ அப்போ ப்ளஸ் XY/100. ஸோ இந்த ஃபார்முலாவை டிஃப்ரெண்ட் 2% கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த 3 ஃபார்முலாவை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது இப்போ இதுக்கானது இன்னும் ஒரு இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டுமே ஒன்று அதிகரித்து இன்னொன்று குறையுதா, அப்போ இந்த 2வது கேட்டகரியில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வந்துடும். அடுத்து இன்னொரு சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, 2 ஒரே நம்பராக வந்தது அப்படின்னா, ரெண்டுமே கண்டிப்பாக ஒன்று அதிகரித்து இன்னொன்று குறையுது அப்படிங்கிறபோது கண்டிப்பாக குறையும். ஓகே, ஒரே நம்பரில் வந்து ஒரு டைம் அதிகரிக்குது இன்னொரு டைம் குறையுது அப்படி மென்ஷன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக குறையும். இது எந்த மாற்றமே கிடையாது. எவ்வளவு குறையுது அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட்டு இப்போ இந்த 2 ஜீரோவும் கேன்சல் பண்ணிடுங்க. 1 × 1 1 தான். அப்போ 1% குறையும். ஓகே, இதே போல் நம்பர்ஸ் நிறையா கொடுப்பாங்க. நீங்கள் இதையும் ஒரே நம்பரில் வந்ததுக்கு ஷார்ட்கட் எப்படி நீங்கள் நோட் பண்ணலான்னா -X²/100. அந்த எக்ஸுங்கிறத அவங்க கொடுத்துருக்கதா. இப்போ 10 அப்படின்னா 10² 100 /100. இங்கே மைனஸ் நோட் பண்ணியாச்சா? அப்போ எப்பயுமே குறையும் அப்படிங்கிறக்காக இந்த மைனஸ் நான் நோட் பண்ணேன். இப்போ இந்த சிம்பிளை பண்ண அப்படின்னா 1ன்னு வருமா, -1 மைனஸ் வந்தால் குறையுன்னு அர்த்தம், 1% குறையுது. புரியுதுங்களா? அப்போ ஒரே நம்பர் வந்துச்சு அப்படின்னா அது அதிகரிக்குது குறையுது அப்படிங்கிறபோது நீங்கள் அந்த நம்பரை மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள், அதுதான் ஆன்சர். ஓகேவா? இதே இதில் நீங்கள் 89வது கொஸ்டின் 90வது கொஸ்டின்லாம் கவனிங்க. அடுத்தடுத்தது 89வது கொஸ்டின் கவனிங்க. தங்கத்தின் விலை திங்கட்கிழமை 20% அதிகரிக்கிறது, செவ்வாய்க்கிழமையில் 20% குறைகிறது எனில் செவ்வாய்க்கிழமை அன்று தங்கத்தின் விலை வாரத்தின் தொடக்க விலைக்கான குறைவான சதவீதம் அல்லது அதிக சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே கவனிங்க, ஒரே சதவீதம் 20% தான் அதிகரிச்சிருக்கு, மறுபடியும் குறைஞ்சிருக்கு. இப்போ இதுக்கான ஷார்ட்கட் என்ன சொல்லியிருக்கேன், அந்த 0 இல்லாமல் 2 × 2 4% எப்பையும் குறையும். ஒரே வேல்யூவில் அதிகரித்து குறைஞ்சி சொன்னாங்கன்னா குறையும் சொல்லியிருக்கேன். 4 தான் அதற்கான ஆன்சர். ஓகேங்களா? இதை நீங்கள் நான் சொன்ன அந்த -X²/100 இந்த எக்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த 0 கேன்சல் பண்ணாமல் 20னே சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே, இந்த ஃபார்முலாவிலே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஒரு வேல்யூ எக்ஸு இன்னொரு வேல்யூ ஒய்ன்னு வச்சு அதிகரிச்சா ப்ளஸ்ஸு குறைஞ்சா மைனஸு, இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இந்த ஒரே வேல்யூ அப்படின்னா நான் இப்போ சொன்ன ஷார்ட்கட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்துல அதே தான், 20% அதிகரிக்குது, 20% குறைஞ்சிருக்கு. அப்போ ரெண்டையும் ஒப்பிடும்போது கண்டிப்பாக குறையும். எவ்வளோ குறைஞ்சிருக்கும், 2 4% குறைஞ்சிருக்கும். அடுத்ததுலையும் பாருங்கள் 30, அப்போ 30 3 9% குறைஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 94வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியின் விலையில் 30% அதிகரித்தால் 40% விற்பனை குறைகிறது எனில் வருவாயில் ஏற்படும் மாற்றத்தை கூறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறதுல 30% அதிகரிச்சிருக்கு, செகண்ட் இருக்கிறதுல 40% குறைஞ்சிருக்கு. ஓகே, அப்போ ஒன்று அதிகரித்து இன்னொன்று குறைஞ்சி சொன்னாங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன், X - Y ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான், -XY/100. ஓகே, இதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எக்ஸோட வேல்யூ 30, ஒய்யோட வேல்யூ 40, -30 × 40 / 100. ஸோ இங்கே இருக்க 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ 30 - 40 ரிசல்ட்டு -10. ஓகேவா? அடுத்து இங்கே -12 முன்னாங்க 12, அப்போ மொத்தத்துக்கு -10 - 12 -22. மைனஸ் வந்தால் என்ன சொல்லியிருக்கேன், குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், 22% குறைஞ்சிரும். அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இந்த ஃபார்முலா, இந்த மாதிரி கேட்டகரியில் இந்த 3 ஃபார்முலா கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணணும். நோட் பண்ண ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 99வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு மாணவன் ஒரு எண்ணை 5/3 என்று பெருக்குவதற்கு பதிலாக 3/5 என்று பெருக்கிவிட்டால் அதனால்
அந்த கணக்கில் ஏற்படும் சதவீத பிழையை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் ஃபஸ்ட்டு ஒரிஜினல் வேல்யூ கரெக்டான வேல்யூ என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணணும். 5/3 என்று பெருக்குவதற்கு பதிலாக அப்போ இதை தான் கரெக்டான வேல்யூ. ஓகேவா? ரைட். இப்போ மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, 3/5 நோட் பண்ணிட்டாங்க. இப்போ இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளவு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மைனஸ் தானே நம்ம பண்ணணும். இப்போ 5/3 இருந்து 3/5 மைனஸ் பண்ணால் தான் எவ்வளவு நம்பர் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கிறது தெரியும். ஓகே, அப்போ இதில் பார்த்தோம்னா எல்சிஎம் 15ன்னு வரும். இங்கே 5ன்னு வரும், அப்போ மேலே 5 தான், அப்போது 25 மைனஸ் இங்கே 3 இன்ட்டு 5 தான் 15, அப்போ மேலே 3 9ன்னு வரும். இதோட ரிசல்ட் என்ன? 16/15. இதுதான் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் மிஸ்டேக்கு. இப்போது எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அதை நம்ம கீழே நோட் பண்ணிடுறோம். ஒரிஜினல் வேல்யூ என்ன? ஒரிஜினல் வேல்யூ தானே கம்பேர் பண்ணணும். ஒரிஜினல் வேல்யூ என்ன? 5/3. அப்போ 5/3ங்கிற நோட் பண்ணிடுறோம். சதவீத பிழைன்னு கேட்டிருக்கனால இன்ட்டு 100. இதுதான் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது. ஸோ இந்த மாதிரி மாடலில் எப்படி சால்வ் பண்ண சொல்லியிருக்கேன். 16/15 இன்ட்டு ரெண்டாவதுல டிவைடில் வர்றதை மேலேயே நோட் பண்ணோம் அப்படின்னா தலையில் நோட் பண்ணலாமா? 3/5 இன்ட்டு 100. இதை சிம்பிளை பண்ணுங்கள். இப்போ 5ஆல் சிம்பிளை பண்ணனா 1×5 25 100. அடுத்து மறுபடியும் 5ஆலனா இங்கே 3 இங்கே 4ன்னு வரும். அடுத்து இந்த 3 கேன்சல் ஆயிரும். 16 × 4. 16 × 4 என்ன? 40 + 24 64%. ஸோ 64% தான் அவங்க மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 101வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 5% உயர்கிறது. அதே சமயம் குடிப்பெயர்ச்சியால் 1% ஆண்டுக்கு குறைகிறது. 3 ஆண்டுகளில் மக்கள் தொகை உயரும் சதவீதமானது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும். ஆண்டுக்கு 5% உயருது, அதே இது 1% குறையுது. ஓகேவா? அப்போது ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா 4% உயருது. ஓகே, அதை நம்ம மைனஸ் பண்ணிடணும். 4% உயருது. இப்போ 3 வருஷங்களில் இதோட உயர்ற சதவீதம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 3 வருஷங்கிற கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா 2 வருஷம். 2 வருஷம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் சொன்னது அந்த ரெண்டுமே உயருது அப்படிங்கிற கான்செப்ட். அப்போ x + y + xy/100 இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணி 2 வருஷத்தில் எத்தனை % உயர்ந்திருக்குங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ 4 + 4 இங்கேயும் 4 × 4 / 100. ஓகேவா? அப்போது 4 + 4 8. இங்கே 4 16 16/100ன்னு இருக்குமா? இப்போ இதை வேல்யூ என்ன? 2 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா 0.16. அப்போ டோட்டலாக எவ்வளவு 2 வருஷத்தில்? 8.16% உயர்ந்திருக்கும் 2 வருஷத்தில். அடுத்து 3ஆவது வருஷங்கிற போது மறுபடியும் ஒரு 4%. ஏன்னா இங்கே மொத்தம் 4%, அடுத்தது 4% 2ஆவது வருஷம், 3ஆவது வருஷம் 4%. இந்த கான்செப்டில் அப்போ 2 வருஷத்துக்குரியது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம், 3ஆவதுக்குரியது இந்த 4. ஓகேவா? அப்போ அதையும் இதே ஃபார்மெட்லேயே நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகே, எப்படி சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்கள். ஸோ இப்போது எக்ஸ் வேல்யூ என்ன எடுத்துக்கணும்னா ஏற்கனவே கண்டுபிடிச்சா 8.16%. ஒய்யோட வேல்யூ 4%ன்னு எடுத்துக்கலாம். சிம்பிளை பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா x + y + xy/100 இந்த ஃபார்முலா தானே. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் ஃபார்முலாவை அடிக்கடி நோட் பண்ணுங்கள். எக்ஸாம் டைங்களில் டேரெக்டாக நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போது 8.16 + 4 + 8.16 × 4 / 100. ஓகே, இதை சிம்பிளை பண்ணலாம். இங்கே 8.16 அப்படிங்கிறபோது இங்கே 12.16ன்னு கிடச்சிரும். ஓகே, 12.16. இப்போ நீங்கள் ஆப்ஷன் நல்லா நீங்கள் செக் பண்ணலாம். ஆப்ஷன் சி 12ன்னு இருக்குது, ஆப்ஷன் டி 12.47ன்னு இருக்குது. மற்ற ரெண்டும் கம்மியாக இருக்குது. அப்போ 12.16லேயே ஆப்ஷன் சியும் வராது, மற்ற எதுவுமே வராதுன்னு தெரியும். ஆப்ஷன் டி தான் வரும் அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இன்னும் எக்ஸாக்டாக வேல்யூ தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 8.16 × 4 / 100 இதை நீங்கள் சிம்பிளை பண்ணணும். இதை எப்படி நோட் பண்ணலாம்? இப்போது இன்னொரு ஒரு வேல்யூங்கிற மல்டிபிள் பண்ணணுமா? அதாவது 816 / 100 நோட் பண்ணிடுறேன். அதாவது டெசிமல் வேல்யூவை நம்ம ஒரு பின்னமாக மாற்றிட்டேன். இன்ட்டு இந்த 4/100. இங்கே கீழே இருக்க அந்த 100 × 100 நீங்கள் வேறு எதையும் சேஞ்ச் பண்ண வேணாம், மேலே இருக்கையும் சேஞ்ச் பண்ண வேணாம், சிம்பிளை பண்ண வேணாம், ஜஸ்ட்டு மல்டிபிள் பண்ணுங்கள். 816 × 4 என்ன? 6 24, பேலன்ஸ் 2. அடுத்தது 1 4 4 2 6, அடுத்து 8 32. ஓகேவா? இப்போது கீழே டிவைடில் 100 × 100 அப்படின்னா 10,000 இருக்கா? அப்போ 4 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி கொண்டு வரணுமா? அப்போ 4 டிஜிட் முன்னாடி இங்கே வரும். ஓகேவா? அப்போது 0.3264ன்னு இருக்கும். 12.16 இங்கே 0.3264. ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 4 6 8 4
1 2 அப்போது 12.48 வருதா? ஸோ 12.47ங்கிறது ஓகே. ஸோ இதுதான் இதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறத நோட் பண்ணிடலாம். புரியுங்களா? ஸோ இந்த மாதிரி 3 வருஷம் கேட்டனால தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இந்த ஒர்க்குங்கிறது இருக்குது. ஸோ நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரி நல்லா அடுத்தடுத்த கொஸ்டின்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வர மாடல்லையும் இதெல்லாம் மிக்ஸாக இருக்குந்தா, இப்போ நம்ம பார்த்த மாடல்லாம் மிக்ஸாக இருக்குந்தா, நம்பர் வேறு வேறு இருக்கலாம். நீங்கள் தொடர்ந்து எல்லாத்துலேயுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம மென்ஷன் பண்ணாது, அதாவது மாடல் பார்க்காத கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்தது நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோஸாக நான் கொடுக்குறேன். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.